சரி நான் பார்த்துக்கப்போ அப்படிப்பா இது தரணும் இது தரணும் என்ன ஜாதி என்ன குலம் வாடா போடா உட்காரவழி இழிவா பேசுறான். அவன் சிறுத்தை கொண்டு வந்து தேர்தலுக்கு வெய்ய எட்டிய மூஞ்சி மேலே வதிக்கணும். மன்னிக்கணும் சாமி. அதாவது ஜெயமாமா சொல்லி விட்டீங்கன்னா சிறுத்தை கொண்டு வந்திருப்பேன். நீங்க சொல்லி விட்டீங்க. ஆகாயத்துக்கு போயிட்டு வாயை திறந்து கொண்டு போனேன். என் கீழ் பள்ளிக்கு தாங்கி அவன் சிலரத்தில் முடிவாங்க இருக்குது. மறுகளை விடுங்க. மறுகளை விட்டதை உண்டானால் கொண்டு வருகிறேன். அதனை வாதாள விலகத்தில் கொண்டு வந்தியா? இதோ விடுகிறேன் தாயின் வாய்க்களை கண்டே ஒரு கணக்கு மேல் மறுகளை விடாத மகனே கருணா. அச்சுனத்தவரும் 4 பேர் மீது சண்டைக்கு போகாத மகனே கருணா. இது தாய் வாக்கடா மகனே கருணா. அம்மா நான் என்னை மறந்து தன் நினைவை நிறைந்து இந்த அசுதனை மறுகளை தொடக்க நான் விட்டேன தாயே. தாய் வாக்க நான் மீற மாட்டேனம்மா. அசுரர் வாக்கு போது எனக்கு நல்ல நேரத்தில் ஞாபகத்தை விட்டு விட்டாய். அப்படியே மறுகளை விட்டிருந்தாலும் தாய் சொல்ல தட்டி விட்டான் கர்ணன் என்று கெட்டு பேர் எனக்கு நான் மாண்டிதான் விட மாட்டேம்மா. நாகமே கெட்ட நாகபாதமே எது போனாலும் போட்டோம். மந்திரி யாரு கையில வில்லு இருக்கிறது, இந்த கை அம்பு இருக்கிறது. இதை விட்டு வருஷ சாபத்தான சத்திரியன் சொல்லி போய் சொல்லி வில்லுவத்தை கத்துக்கணும். அப்படி வில்லுவத்தை கழுத்து அவர் நிதிராகிற போது என் தொடமையிலே தலையை வைத்து படுத்திருந்தார். எங்கேயோ ஒரு கருவண்டு வந்து இந்த தொடையில் இந்த பக்கம் நுழைந்து இந்த பக்கம் போச்சு. உதரமாகப்பட்டது பீரிட்டு போது போன உடனே பரசுராமனுடைய தலைக்கு பட்டு சில்லுன்னு ரத்தம் பட்ட உடனே முடிச்சு பார்த்து எழுதுட்டாரு. ஏ சத்திரியா, நீ பிராமணன் கிடையாது. ஆனா பிராமணன் சொல்லிதான் வில்வித்தை கத்துக்கணும். நீ பிராமணன் கிடையாது. பிராமணனா இருந்தா ரத்தத்தை கண்டா பயப்படுவார்கள். நீ சத்திரன் தான். நான் கத்து கொடுத்த வில்வித்தை எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னேறாமல் பின்புறம் போகட்டேன்னு பரசுராம சாப்பிட்டு கொடுத்துட்டாரு. அது போன போட்டோம் ரதங்குது. அதே ரதத்தை எடுத்து போதி இந்த ரதமாகப்பட்டது பூமியில பதிக்கிடுச்சு. இதுக்கு அர்த்த காரணம் என்ன தெரியுமா? காமதேவன் வந்ததும் ஒரு நாள் என்னுடைய மனைவி பொன்னுரியை திருமணம் செய்து
அந்த வழியாக ரதத்திலே கிட்டு 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 வந்தேன். எங்கேயோ ஒரு கன்றுக்குட்டி ஓடி வந்து ரதத்திலே சக்கரத்தில் சிக்கி அந்த கன்றுக்குட்டி மடிந்தது. மடிந்த உடனே அந்த தாய் பசு ஓடி வந்து, அடியே பாவி கர்ணா, என் பிள்ளையை மடித்து விட்டாயே, ஒரு நாளைக்கு இந்த ரதம் உதவாது போட்டுடு. காமதேனு சாபம் கொடுத்துருச்சு. அது போன போட்டோம். நாகமும் போச்சு, நம்பி வந்து ஜல்லியன் போனான். வில்லும் போச்சு. இனிமே வெற்றி அர்ஜுனுக்கு தான். என் விதி எப்படி ஆகட்டும். சீக்கிரம் சிவன்பதி போய் சேரலாம். அப்படியே கீழே அமர்த்துற, மேல தூக்குற, அமர்த்துற, தூக்குற, என்னமா காரணம்? தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. சேவடி கொழுங்குனால ரத்த அழுத்தலன்னா உன் தலை போயிட்டு. ஏ தேவேந்திரா, உன் பிள்ளையாகிய அதிரதன் சமர்தாய் என்கிற 3 நாடுகள் பிடிச்சா இருக்கக்கூடாது. ஒரு முன்கூடு ரெண்டு பேரும் புத்தக கொடுக்கறது பார்த்து அவன் சரியா பண்ணி கேட்டு கஷ்டப்பட்டுவான். சரி, என்ன மாமா, என்ன தாமதம், என்ன மாமா? கண்ணன் தன்னை வனவிட்டு வானரம் போய் பந்தனிக்கு கண்ணன் தன்னை சண்டை செஞ்சு விட்டுட்டு போயிடும். நாளைக்கு அந்த உதவி வராது. கடவுளை நான் என்ன செய்வேன்? என்னமோ துரிய கண்ணனை மறுத்து வைத்தான்.